லேடிஸ் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லைங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அந்த டைமில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த 10 கிலோ மிஷினை வச்சு நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் 5 யூனிட் பவர் மட்டும்தான் எடுக்கும். அப்படிங்கும்போது பவர் கன்சப்ஷன் வைஸ் ரொம்ப கம்மி மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய மிஷின்ஸில். இந்த இயந்திரத்தில் நீங்கள் ஒரு சைடு மெட்டீரியல் போடும்போது ஒரு சைடு எண்ணெயும் ஒரு சைடு உங்களுக்கு புண்ணாக்கு வர மாதிரி வந்துருங்க. ஒரு 25% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லாமே நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம். 1 மணி நேரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 லிட்டர் எண்ணெய் நம்மளால இந்த மிஷினில் எடுக்க முடியுங்க. மரச்செக்கில் அரைக்கக்கூடிய இடத்துல உரலை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் தேவி இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸுக்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வரலையும் வந்திருக்கோம். ஸோ தேவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரச்செக்கு எண்ணெய் தயாரிக்கிற மிஷின்ஸ் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நிறைய டைப்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இவங்க மிஷினரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கிரேடடில் பண்ணுறாங்க. இவங்க ஃபுட் கிரேடடில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரைஸ் யாருமே மேட்ச் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து இந்த மிஷினரியை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இந்த மரச்செக்கு எண்ணெயை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ்க்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன ப்ரைஸிங் அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். சார் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார் உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனி பற்றியும் எங்களுக்காக முதல்ல ஓரிரு வார்த்தை. சார் வணக்கம், என் பேர் சுர்ஜித்ங்க. நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர். நம்மக்கிட்ட ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரிஸ்க்கு தேவைப்படக்கூடிய கம்ப்ளீட் சொல்யூஷன் அவைலபிலிட்டி இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ், ஃபுட் ப்ராசஸிங் மிஷினரிஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. ஓகே சார், இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? சார் நம்ம மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 இயர்ஸாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ஃபவுண்ட்ரி லைன்லேருந்து A to Z வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இன்னோஸ் மேனுஃபேக்சரிங் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி எந்த மாதிரியான மிஷினரி நம்ம பார்க்க போகிறோம், அந்த மிஷினரியை பற்றி எங்களுக்காக? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தேவைப்படும் நம்ம ஃபோக்கஸ் வந்துட்டு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரிஸ் மேஜர் ஃபோக்கஸுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஆன ஒரு பிஸ்னஸும் வந்து அது போயிட்டுருக்குங்க. அதனால் நம்ம அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சார், இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ் வந்து நிறைய பண்ணுறாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில். டு பி ஃப்ராங்க், நான் ஏன் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த கொஸ்டின் கேட்குறேன், தேவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நான் வாங்கணும்? டெஃபினட்டாங்க. ஆக்சுவலி மார்க்கெட்டில் நிறைய இல்லாமல் ஆள் கிடையாது. தேவி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நம்ம என்றைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாதுங்க. மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கு வந்துட்டு நான் கொடுக்குற ப்ரைஸில் யாரும் கொடுக்க முடியாது. மேபி நான் கொடுக்குற குவாலிட்டி நிறைய கம்பெனிஸ் கொடுக்கலாம், பட் நான் கொடுக்குற சேம் ப்ரைஸுக்கு வந்து கொடுக்க முடியாது. பிகாஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடது மேக்ஸிமம் இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங். A to Z இந்த ஒரு இயந்திரம் எடுத்துட்டிங்கன்னா அது 90% பாகம் வந்து எங்கள் நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட பாகமாக இருக்குங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோங்கிறக்காக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமானா அதுவும் கிடையாது. மற்றவங்க கொடுக்குறத விட ஒரு படி மேலே தான் நம்ம என்றைக்குமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே சார், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் இயந்திரங்கள், அதை பற்றின விஷயங்கள், அதை வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது, அது என்னென்ன யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன நம்மளோட அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா மரச்செக்கு மிஷின். மரச்செக்கு மிஷினில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இயந்திரம் வந்து ஒரு 10 கிலோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இயந்திரம். இந்த 10 கிலோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இயந்திரத்தில் க்ரஷிங் ஏரியா உரல் வந்து நம்ம வந்து மரத்தில் கொடுத்துருப்போம். இந்த க்ரஷிங் ஏரியா மரத்தை தவிர கம்ப்ளீட்டாக ஆயில் கான்டாக்ட் ஆகிற ஏரியா எல்லாமே கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ல தான் வருங்க. இது நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸோட ஸ்பெஷாலிட்டியே. கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இயந்திரம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இது நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு க்ரஷிங் ஏரியா வந்து உட்டில் இருக்கிறனால ஆயிலோட டெம்பரேச்சர் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 40 டிகிரியில் விட கம்மியாக தான் ஒரு கம்ப்ளீட்டாக இது கோல்டு ப்ரெஸ் மிஷின் சொல்லுவோம். இந்த 10 கிலோ மிஷினுடைய ரேட்டு, பேசிக் மாடலினுடைய ரேட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1,20,000 நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. அண்ட் இதை சிங்கிள் ஃபேஸ்லேயும் கொடுக்கலாம். லேடிஸ் எல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லைங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அந்த டைமில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த 10 கிலோ மிஷினை வச்சு நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் ஓட்டிக்கலாம், வீட்டில் வச்சு ரன் பண்ணிக்கலாம், லேடிஸ் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட்டாக மரச்செக்குங்கிறனால லெஸ் தென் 40 டிகிரிலேயே உங்களுக்கு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துருங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா 20 கிலோ மரச்செக்கு மிஷினுங்க. மரச்செக்கில் இது பார்த்தீங்கன்னா இதுவும் கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் மாடல் தான் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம்.
இதில் எம்எஸ் மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 3 HP மோட்டார், வெறும் 3 HP மோட்டரில் தான் வரும். இதையும் வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ்லேயே கொடுக்கலாம். வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மிஷின் சூட்டபுளாக இருக்குங்க. இதுலேயும் அரைக்கக்கூடிய அழியா உங்களுக்கு மரத்தில் வந்துடும், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்துடும். அண்ட் 1 மணி நேரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 லிட்டர் எண்ணெய் நம்மளால் இந்த மிஷினில் எடுக்க முடியுங்க மரச்செக்கில். இதுவும் அரௌண்ட் 40 டிகிரியில் தான் உங்களுக்கு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக இது கோல்டு ப்ரெஸ் மிஷின் தாங்க. இந்த மிஷினில் நம்மக்கிட்ட எம்எஸ் மாடலும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த மிஷினோட ஸ்டார்டிங் விலை பார்த்துட்டிங்கன்னா பேசிக் மாடல் வந்து 1,80,000 ரூபாயிலேருந்து இந்த மிஷின் விலையை ஆரம்பிக்குது. அடுத்து இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா 25 கிலோ ரோட்டரி செக்கிங்க. 1 மணி நேரத்துக்கு இந்த இயந்திரத்தில் ஒரு 50லேருந்து 60 கிலோ வரைக்கும் நம்ம க்ரஷிங் பண்ண முடியுங்க. அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மிஷினுக்கு நம்ம வெறும் 7 HP மோட்டர்லேயே நம்ம இந்த மிஷின் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. 1 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் 5 யூனிட் பவர் மட்டும்தான் எடுக்கும். அப்படிங்கும்போது பவர் கன்சப்ஷன் வைஸ் ரொம்ப கம்மி மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய மிஷின்ஸில். இதே மாதிரி தேவி இண்டஸ்ட்ரீஸ்னோட ஸ்பெஷாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா அரைக்கக்கூடிய இடத்துல உரலை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் தேவி இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். ஏன்னா நம்ம இந்த இயந்திரத்தை ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறோங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இயந்திரத்தில் நம்மக்கிட்ட ரோட்டரி செக்கிலேயே உரலை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்ட ரோட்டரி செக் இயந்திரம் நம்மக்கிட்ட இருக்குங்க. இதில் நம்மக்கிட்ட 2 கெப்பாசிட்டி வரும். 15 கிலோ கெப்பாசிட்டி இருக்குது, 25 கிலோ கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க 25 கிலோ கெப்பாசிட்டி இயந்திரம். 15 கிலோ கெப்பாசிட்டி இயந்திரம் ஸ்டார்டிங் விலை பார்த்துட்டிங்கன்னா 1,80,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. 3 HP மோட்டரில் தான் வரும். 3 HP மோட்டருங்கும் போது 1 மணி நேரமே அந்த இயந்திரத்தை நீங்கள் ரன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் 2 யூனிட் பவர் கன்சப்ஷன் மட்டும்தான் ஆகும். 1 மணி நேரம் ஓட்டுறதுக்கு வெறும் 20 ரூபா மட்டும்தான் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கூலி அறவை ஆகட்டும் சரி, நார்மல் க்ரஷிங் ஆகட்டும் சரி, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஹை ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்குனால வந்து அந்த மிஷினை ரன் பண்ணிக்க முடியுங்க. அடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயந்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்பெல்லர் இயந்திரம். ஆயில் எக்ஸ்பெல்லரில் வந்து நம்மக்கிட்ட பேசிக்காக ஒரு 1,50,000 ரூபா மணிக்கு 30 கிலோ பண்ணக்கூடிய ஆயில் எக்ஸ்பெல்லர்லேருந்து ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்கு 5 டன் 10 டன் பண்ணக்கூடிய பெரிய எக்ஸ்பெல்லர் வரைக்கும் பிளான்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. அதில் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா போல்ட் எக்ஸ்பெல்லர் இருக்குது, ஸ்க்ரூ எக்ஸ்பெல்லர் இருக்குது. நீங்கள் என்ன ரா மெட்டீரியல் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு உங்களுடைய க்ரஷிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இயந்திரம் சஜஷன் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த இயந்திரத்தில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு சைடு மெட்டீரியல் போடும்போது ஒரு சைடு எண்ணெயும் ஒரு சைடு உங்களுக்கு புண்ணாக்கும் வர மாதிரி வந்துடுங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி இது எங்கே யூஸ் பண்ணலான்னா பல்க் ப்ரொடக்ஷன் ஹெவியாக பண்ணுறோம், நான் ஜாஸ்தி எனக்கு தேவைகள் இருக்குங்க, மரச்சுக்கு ரோட்டரினால என்னால் வந்து ஒரு இயந்திரத்தில் எனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து விதையை நீங்கள் ஒரு இடத்துல போட்டுட்டிங்கன்னா அதே விதையை எடுத்து க்ரஷ் ஆகி உங்களுக்கு புண்ணாக்கு வந்து ஒரு மூட்டையில் கலெக்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ஃபுல் பிளான்ட்டாகவே நம்மளால் செட்டப் பண்ணி கொடுக்க முடியுங்க. அதுக்கான எக்ஸ்பெல்லர் இயந்திரங்களும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. தேவி இண்டஸ்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட்டான சொல்யூஷன் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. இந்த இயந்திரம் பார்த்துட்டிங்கன்னா கடலை உரிக்கக்கூடிய இயந்திரம். நீங்கள் ரா மெட்டீரியல் வந்து விவசாயிக்கிட்டேருந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து முத்தாக மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இயந்திரம் இருந்துச்சுன்னா கடலை உள்ளே போடும்போது உங்களுக்கு தோல் உரிச்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கெப்பாசிட்டிஸில் டிகார்டிகேட்டர் இயந்திரம் இருக்குது. 2 HP 150 கிலோலேருந்து ஆரம்பித்து நம்மக்கிட்ட 750 கிலோ வரைக்குமே டிகார்டிகேட்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய கம்ப்ளீட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டால் பாத்திரம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாதுங்க. ஸோ உங்கள் ஆயில் பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய பாத்திரத்திலிருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய A to Z சொல்யூஷன். அடுத்ததை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய புண்ணாக்கை என்ன ப்ராசஸ் பண்ணணுறது வெறும் மாட்டுக்கு மட்டும் தான் இதாக கொடுக்க முடியுமா, அதை இன்னும் வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த புண்ணாக்கு அரைக்கக்கூடிய இயந்திரமும் இந்த பெலடைசிங் மிஷினும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய புண்ணாக்கு இந்த மிஷினில் போடும்போது உங்களுக்கு பவுடராக பண்ணி கொடுத்துரும். அந்த பவுடரை நம்ம இந்த பெலடைசிங் மிஷினில் போட்டோம்னா உங்களுக்கு குச்சி தீவனமாக மாட்டுக்கு, கோழிக்கு, மீனுக்கு தேவைப்படக்கூடிய குச்சி தீவனமாக பண்ணக்கூடிய இயந்திரங்களும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். உங்கள் ப்ராடக்ட்டை பற்றியும் நீங்கள் அதை சொன்னதை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தோம். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு ரீகலெக்ஷனுக்காக நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சிங் வந்து மிஷினரிஸ் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 1,20,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து அப் டு 10 lakhs 40 lakhs வரைக்கும் பிளான்ட் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. ஓகே சார், இப்போது இதில் வந்து அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினில் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த உலக்க அப்படின்றாங்க, அது வந்து எந்த மரத்தில் செஞ்சால் நல்லது, நம்ம என்ன இது யூஸ் பண்ணுறோம் சார்? நம்ம பார்த்துட்டிங்கன்னா அந்த அரைக்கக்கூடிய இடம் மரச்செக்கில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாகை மரம், கருவேல மரம், வன்னி மரம் 3 மரம் பயன்படுத்த முடியுங்க. இதில் கருவேலையும் வன்னியும் வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மிங்க. அண்ட் ஜென்ரலாக வந்து எல்லாத்துக்கும் அவைலபிலிட்டியாக கிடைக்கக்கூடிய மரம் ஸ்ட்ரென்த் வைஸ் ஆகட்டும் சரி நல்லா இருக்கக்கூடிய மரம் வந்து வாகை மரங்க. அதிகமாக நம்ம முன்னோர்களும் வந்துட்டு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாகை மரம் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் நம்ம இயந்திரங்களில் வந்து நம்ம வாகை மரம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேங்க.
ஓகே சார், அதே மாதிரி எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு மிஷின் வாங்கினாலே நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் ஆயில்ஸும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா, இல்லை ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மிஷினரிஸ் வாங்கணுமா? நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இயந்திரங்களில் ஒரே மிஷினில் மல்டிபிள் சீட்ஸ் பண்ணிக்க முடியுங்க. மற்ற நிறுவனங்களில் வந்து ஒரு சில மாடல்ஸ் இருக்கலாம், ஒரு மிஷினில் ஒரு விதை தான் பண்ண முடியுங்கிற மாதிரி. நம்மளது அப்படி கிடையாது, ஒரே இயந்திரத்தில் எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே, இன்னொன்று நம்ம மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற வந்து அந்த மோட்டாரு அது வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அது வந்து ஏதாவது ரிப்பேரு அதுனா அதுக்கு எப்படி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம். நம்ம இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி நம்ம கொடுத்துருவோம் நம்ம இயந்திரங்களுக்குங்க. நம்ம இயந்திரத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்க மோட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் மோட்டர்ஸ், பிராண்டட் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கியர் பாக்ஸ் டெக்னாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் லைக் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தால் நம்ம வாங்கிட்டோம். ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தான் வாங்கிட்டு இருக்கேங்க. ஸோ அப்படிங்கும்போது கஸ்டமர் சைடில் வந்துட்டு அவங்களுக்கு குவாலிட்டி ஆகட்டும் சரி, ஒரு மெயின்டெனன்ஸ் வருது என்னவாக இருந்தாலும் அவங்களுக்கு பெருசாக வந்து இருக்காதுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரைட் டு ரிப்பேருங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம தான். ஏன்னா நீங்கள் எங்ககிட்ட இருந்து ஒரு இயந்திரத்தை வாங்குறீங்க, அந்த இயந்திரத்தை சர்வீஸ்க்காக எங்களையே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ கால் வந்தீங்கனாலும் சரி, எனக்கு இந்த ஒரு ட்ரபிள் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கிட்ட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் இஷ்யூஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 1 hour பீரியட் ஆஃப் டைமில் உங்கள் பிரேக் டவுன் ஆகிருக்கக்கூடிய மிஷினை ரீஃபங்க்ஷனுக்கு நம்மளால் கொண்டு வந்துட முடியுங்க. பட் மற்ற நிறுவனங்கள் அது பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் சர்வீஸ்க்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பாலிசியே கிடையாது. நீங்கள் எங்கிட்ட இருந்து ஒரு இயந்திரம் வாங்குறீங்களா, உங்கள் இயந்திரத்தை உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய இதை வந்து நம்ம தரேங்க. ஓகே, அதே மாதிரி நான் இப்போ ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ நாளில் அந்த மிஷின் எனக்கு கைக்கு கிடைக்கும்? சார், ஆஸ் ஆஃப் டுடேன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இம்மீடியட்டாக நம்மளால் கொடுக்க முடியுங்க. இப்போ நீங்கள் லைக் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே நம்மக்கிட்ட மிஷின்ஸ் ரெடி ஸ்டாக்கில் தான் இருக்கும், அது கொடுக்கக்கூடிய இது இருக்குங்க. இல்லை சார் நான் வந்து ரெடி கேஷ் பண்ணலை, நாங்கள் வந்து லோன் போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான A to Z ஸ்டெப்ஸும் நாமளே பண்ணிக்கணும். அப்ராக்சிமேட்டாக அதுக்கு ஒரு 2 மாதம் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு ஒரு லோன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன், யாரை காண்டாக்ட் பண்ணுறது என்ன ஏதுன்னு உங்களுக்கு பெரிய அலைச்சல்லாம் இருக்காதுங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க கால் தயிர வரைக்கும் நான் பேங்க் லோனுக்காக அலைஞ்சேங்கன்னு. இப்போ அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எல்லா ரிஸ்க்கும் நாமளே எடுத்து நாமளே பண்ணி கொடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 months லோன் போகிற மாதிரி இருந்தால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 months டைம் மாதிரி எடுத்துக்கோங்க. லோன் மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டோடைய சப்சிடி இருக்குது. ஒரு 25% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லாமே நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம். கஸ்டமர்ஸ் போய் ஒரு இடத்துல அலையணும் அந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்காதுங்க. ஓகே, ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இது. ஒரு தொழில் முனைவோர் ஆகுறவங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு திட்டங்கள்லாம் வந்து எப்படி அணுகணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க சார். அதே மாதிரி இது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, அது இல்லாமல் இது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது. ஸோ அப்போது இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் என்ன கிரேடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது சார். நம்ம இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 2 வேரியன்ட்ஸ் இருக்குங்க. அதாவது 100% ஃபுட் கிரேட் மிஷின், அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் நம்மக்கிட்ட இருக்குங்க. இன்னொன்று நான் ஃபுட் கிரேட் மிஷின். நான் ஃபுட் கிரேட்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், பட் அது ஃபுட் கிரேட் கிடையாது. மைல்டு ஸ்டீல் இயந்திரம். பட்ஜெட் வைஸ் எனக்கு ரொம்ப அது ஜாஸ்தியாக இருக்குங்க, எனக்கு ஒரு 30,000 50,000 கம்மியாக எனக்கு ஒரு இயந்திரம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம மைல்டு ஸ்டீல் இயந்திரம் போய்க்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து நான் வந்து என்னோட ஆயிலோட குவாலிட்டியில் நீங்கள் எப்படி இயந்திரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, நீங்கள் ரெடியாக இல்லையோ ஆயிலோட குவாலிட்டி நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போய்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட ஃபீட்பேக்குங்க. அவங்களுக்கு இலங்கையிலேருந்து நார்மலாக வாங்கும்போது அவங்க மிஷினரி வாங்கினாங்க. நாங்கள் எடுக்கும்போது சார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுங்க, அதான் ஃபுட் கிரேட்னு சொல்லி எடுத்துருந்தோம். அவங்களுக்கு இலங்கையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 லிட்டர் ஆர்டர் வந்திருக்கு. அங்கே இலங்கை FSSAயிலேருந்து வந்திருக்காங்க. வந்து இங்கே நிறையா கம்பெனிஸ்க்கு விசிட் போயிருக்காங்க. லைக் ஒரு 10 வெண்டார்ஸ் கிட்ட விசிட் போயிருக்காங்க. விசிட் பண்ணால் மற்ற வெண்டார்ஸ் எல்லாமே கேஸ்ட் அயனில், உரல் வந்து கேஸ்ட் அயனில் க்ரஷிங் ஏரியா இருந்தனால ஃபுட் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு பாஸ் ஆகலை. நம்ம இயந்திரம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து கம்ப்ளீட்டாக SS இருந்ததை அவங்க பார்த்துட்டு இமீடியட்டாக வந்து சாங்ஷன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேடுங்க மூவ் ஆகிட்டாங்க. இந்தியாவும் பார்த்திங்கன்னா வெகு தொலைவில் இல்லை, எப்போ வேணாலும் நம்மளுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் வரலாம். நீங்கள் இயந்திரம் எடுக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய கம்ப்ளைன்சஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரியான இயந்திரங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு இயந்திரம் புக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ நாளில் வந்து அது கிடைக்கும்? இங்கேருந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன், அதுக்கான ட்ரைனிங், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சார் இது நம்ம இயந்திரம் நீங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குங்கிற பட்சத்தில் இன்றைக்கே நம்ம லோட் பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்நாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா தனி வண்டி அரேஞ்ச் பண்ணும்போது இன்றைக்கி லோட் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு உங்கள் பிளேஸுக்கு ரீச் ஆகிடும்.
மிஷின் நீங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். நம்ம பெருசாக அசம்பிளிங் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ப்ளக் பண்ணிட்டு நம்ம மிஷினை ரன் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஆப்ரேட்டிங்க்கு நீங்கள் எனக்கு வீடியோ கால் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோ கால் வந்தீங்கன்னா நம்ம டீம் இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மிஷின் செட்டப் பண்ணுறது ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இருந்து சொல்லி கொடுத்துருவோம். சரி இல்லைங்க எனக்கு வீடியோ கால் வேணாம், எனக்கு ஆள் அனுப்பிச்சு சொல்லிக் கொடுங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கான டீமும் இருக்குது. நம்ம ஆள் நேர்லேயும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. ஓகே. சரி, இன்னொரு விஷயம் வந்து இந்த இது வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்றதுனால இதோட கரண்ட் கன்சப்ஷன் எப்படி இருக்கும், இதை வந்து என்னென்ன ஃபேஸஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது? சார் பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா மரச்செக்கு மிஷினில் 10 கிலோ கெப்பாசிட்டி இருக்குங்க. அது 2 HP மோட்டர் தான் வரும். சிங்கிள் ஃபேஸில் கொடுக்கலாம். அண்டு 20 கிலோ மிஷினில் மரச்செக்கும் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸில் கொடுக்கலாங்க. அது 3 HP மோட்டரில் வரும். ரோட்ரி செக்குன்னு எடுத்திங்கன்னா 3 HPலேருந்து பேசிக் ஸ்டார்டிங் இருக்குது. 10 கிலோ மிஷின் எடுத்திங்கன்னா 1 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா மேக்ஸிமமாக ஒரு 3/4 யூனிட் பவர் எடுக்கும். அந்த மாதிரியான டிசைன் தான். ஏன்னா நம்ம ஸ்பெஷல் கியர் பாக்ஸ் டெக்னாலஜி. மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஹைலி பிராண்டட் மோட்டர், லோ பவர் கன்சப்ஷன் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். 10 கிலோ மிஷினில் 1 மணி நேரம் ஓடும்போது 3/4 யூனிட், அதாவது 7 ரூபா 50 பைசா மட்டும்தான் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு போகிற வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா பெண் தொழில் முனைவோர்கள் நிறையவே வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க இந்த மிஷின் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூசேஜ் எப்படி இருக்கும்? சார் நம்ம இயந்திரங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களில் மேக்ஸிமம் 35% மேலே பெண் தொழில் முனைவோர்கள் நிறைய இருக்காங்க. ஆல்ரெடி நிறையா இருக்காங்க. புதுசாக வரவங்களுக்கு நம்ம நிறையா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அரசாங்கமாகட்டும் சரி, நம்ம நிறுவனம் சைட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. நிறையா பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கேங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், வீட்டில் இருந்தே நான் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளாரே நான் பண்ணிக்கிற விருப்பப்படுறோம். நிறைய பேர் 10 கிலோ இயந்திரம் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10 கிலோ இயந்திரத்தில் எடுத்து நல்லா சக்ஸஸ் ஆகி பெரிய பெரிய தொழில் முனைவோர்களானவங்க நிறையா பேர் இருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல் இந்தியா குட்டி பார்த்துருப்பீங்க. அவங்க பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட இயந்திரம் தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ், அவங்களால மார்க்கெட்டிங் வந்து ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டை மீட் பண்ண முடியலை, அந்தளவுக்கு அவங்களுக்கான ஆர்டர்ஸ் இருக்குது. ஓப்பனாக சொல்ல போகணுன்னா ஒரு எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, மார்க்கெட்டிங்கிறது முக்கியம். உங்களால் ஒரு பொருளுக்கான மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான யுக்தி தெரிஞ்சதுன்னா போதும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணிடலாங்க. ஓகே. இதை மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிஸ்னஸ் சேனல். ஸோ இதில் வாங்கி இது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு செக்மெண்ட் இருந்தாலும் வேறு ஏதாவது தொழில் வாய்ப்புகள் நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம கொடுக்குறோம்? கண்டிப்பாங்க. இப்போது நிறையா பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வியூவர்ஸ் இது வச்சுருப்பாங்க, லைக் மில் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி இயந்திரங்கள் வேறு இயந்திரங்கள் லைக் அரிசி மாவு, பல்வரைஸ், இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் நிறைய டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம இயந்திரங்கள் வாங்கி டீல் பண்ணணும். மார்க்கெட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் டீலர் ப்ரைஸுன்னு ஸ்பெஷல் ப்ரைஸிங் இருக்குது. அந்த ப்ரைஸில் நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு இதில் பர்சன்டேஜில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இயந்திரமாக அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கங்கிறது கிடையாது. இயந்திரம் வாங்கி கொடுத்ததுலேருந்து என்றைக்குமே எங்களோட சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போது தேவி இண்டஸ்ட்ரீஸ் நேமில் தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் நிறுவனத்தினுடைய பேரில் எங்களுக்கு இயந்திரம் நிறையா இயந்திரங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா உங்கள் பேர்லேயும் நம்ம இயந்திரங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிறைய நிறுவனங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இன்னும் மேலும் விருப்பம் உள்ளவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி தரலாங்க. ஓகேங்க. ஸோ ஒயிட் லேபிளிங்காகவும் நீங்கள் மிஷின் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க.